சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான இந்த விஷயங்களுக்கு தெரியாது. என் பிள்ளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவன் படித்த 11th 12th புஸ்தகத்தில் எல்லாம் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கார், இயேசு ரட்சிப்பார், இயேசு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அப்படியெல்லாம் இயேசுவை குறித்து அவன் விளக்கமாய் பாட புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10வது அதிகாரம் 9, 10 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அவனும் ஆண்டவருடைய அன்பை எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சல்வேஷன் ஆர்மி சர்ச்சை அவன் ஃப்ரெண்டோட போய் ஆண்டவரை ஆராதித்து இருந்திருக்கிறான். கர்த்தரை குறித்தின வெளிப்பாடு அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. அவனு ரட்சிக்கப்பட்டு தான் மரித்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டு மரித்ததினாலே, கிறிஸ்துவுக்குள் மரித்ததினாலே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே 1 கொரிந்தியர் 15:42 வசனத்தின் அடிப்படையிலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும். என்னுடைய மகனை அழிவு உள்ள சரீரமாய், அது அழிந்து போகிற சரீரம், அவன் மரித்து நாங்கள் அடக்கம் பண்ணினது, அவனுடைய சரீரம் அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததாய் எழுந்திருக்கும். அவன் மறுமையிலே ஆண்டவரோடு அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலன் உள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. கனவீனமான இருந்த நாட்களிலே என்னுடைய மகன் விதைக்கப்பட்டான், மகிமை உள்ள மகனாக. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்து அவன் ஆண்டவரோடு பரதேசில் இருக்கிறான். அவர் வரும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். அது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்ட சரீரம் மகிமை உள்ள சரீரமாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டது பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:44 சொல்லுகிறது, சென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். சென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அல்லேலூயா. சென்ம சரீரமாய் என் மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே தொடப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மரித்ததினால சென்ம சரீரமாய் விதைக்கப்பட்டான், ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருப்பான். சென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இன்னைக்கு வாழ்கிற மக்களுக்குள்ளே அப்படியாக இருக்கிறது. அநேகவர்கள் சென்ம சரீரமாய், மாமிச சரீரமாய் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகவரோ ஆவிக்குரிய சரீரத்தோடு வாழ்கிற நாட்களிலே கர்த்தரை தரிசிக்கிறவர்கள், ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறவர்கள். பிரியமானவர்களை, தயவு செய்து நம்புங்க. ஆண்டவர் என் மனைவி மூலமாக, என் மூலமாக அநேக காரியங்களை சொல்லி எங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்து கொண்டு இருக்கிறார். வேத ஆதாரத்துடன், வேத வசனத்தோடு நாங்கள் சாட்சி சொல்லி வருகிறோம். தயவு செய்து விசுவாசிங்கள். இன்னைக்கு அநேகவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், அநேகவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, பேசும் தெய்வ ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 17வது அதிகாரத்தில், தேவன் நாம அவரை கண்டடையத்தக்க, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்குடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அநேகவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருந்து செயல்படுகிறதை காண முடியாமல் தவிக்கிறார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நமக்கு ஆதாம் முந்தின தகப்பன், நமக்கு பரம தகப்பன் ஆதாம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாக அவன் மரித்து போனான். நமக்கு பிந்தின ஆதாம், நமக்கு பிந்தின தகப்பன், நம்முடைய தாயின் கருவிலே நம்மை உருவாக்கின அந்த பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது.
அந்த ஆதாமுடைய சரீரம் ஜென்ம சரீரம். அல்லேலூயா. ஜென்ம சரீரமே முந்தினது. அவன் ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, சோதரம். அந்த 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்த கர்த்தர். அல்லேலூயா. ஜீவன் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது மனுஷர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவர்கள் மாமிசத்திலே வாழ்கிறவர்கள். முதலாவது ஆதாம், அவன் மண்ணானவன். அவனை போலத்தான் அநேகவர் இன்னைக்கும் மாமிச மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர். வானத்துக்கு உரியவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவிலே உயிர்ப்பித்து எழுந்தப்பட்டவர். உலக மனுஷர்களாக இருந்த ஆதாமுக்கு உரியவர்களாக இருக்கிறவர்கள் மாமிச கிறிஸ்தவர்கள். வானத்துக்கு உரியப்பட்டவர்களாகிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் உட்பட்டவர்கள் வானத்துக்கு உரியவர்கள். அவருடைய சாயலை தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ஸ் இல்லாமல், அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் ஒன்றுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சாதிக்கவே முடியாது. அல்லேலூயா, சோதரம், சோதரம். 1 கொரிந்தியர் 15:49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா. அந்த உலகத்திலே நம்ம மாமிச சரீரத்திலே வாழ்ந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, ஆதாம் சாயல் மறிக்க போற சாயலை தரித்திருந்தாலும் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியினுடைய சாயல். மாமிச உலகத்திலே மாமிச பிண்டமாக வாழுகிற காலத்திலும் வானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய சாயலையும் நம்ம தரித்து கொள்வோம், அணிந்து கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாம்சமான அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஊற்றினாருங்க. பெந்தேகோஸ்தை நாட்களிலே மாடி வீட்டிலே 120 பேர்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தார். யோவேல் தீர்க்க தரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறேன். அதில் ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். மாமிச பிரகாரமாக வாழ்கிற காலத்திலே பரிசுத்த ஆவியானுடைய சாயல், அவருடைய வெளிப்பாடு மாம்சமான மாம்சத்தில் வாழ்கிற பூமியிலே வாழ்கிற சாதாரண மனுஷரை போல இருக்கிற யாவர் மீதும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, வேதத்தை சரியாக புரிந்து கொள்வோம். சத்தியம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. அப்படி என்றால் மாமிசத்தில் வாழுகிற அநேகவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதான் சாட்சிகளை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை குறித்து. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:50 சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அல்லேலூ. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. தயவு செய்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே இந்த மாமிசத்திலே வாழுகிற நாம் கரைத்திரை பிழை பெற்றவர்களாய் பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கண்டிப்பா வாசம் செய்வார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய ஆலயம் நம்முடைய இருதயம். அவர் பரிசுத்தமாய் இருக்கிற அவருடைய பிள்ளையாகிய இருதயம் என்கிற ஆலயத்திலே கண்டிப்பா வாசம் பண்ணுவார். அப்படி என்றால் நாம் இந்த மனுஷராய் மாமிசத்திலே வாழுகிற நாம் கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதெல்லாம் செய்து
அதன்படி நடக்க மனதாய் இருந்தால் நிச்சயமாய் தேவன் நம்மை தனியாய் இருக்க விட்டார். அந்த ஆவியானவர் நமக்கு கேட்காமலே இறங்கி வருவார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:50, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவு உள்ளது, அழியாமே சுதந்திரிப்பதில்லை. மாமிசமும் இரத்தத்தோடு மட்டுமில்லை, ஆவியிலே அல்லேலூயா தேவனை பெற்றுக்கொள்ளுகிற சிலாக்கியத்தை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் கொடுப்பாங்க. மாம்சமான யாவருக்கும் அதிலே விரும்பி கேட்கிற ஆண்டவரே என்னை நிரப்பும், உம்முடைய நல்ல ஆவினாலே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஹோலி ஸ்பிரிட் எனக்கு வேணும், கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்க தயங்குவதே இல்லை. அல்லேலூயா. யோவான் 14:14 ஆண்டவர் சொல்லலையா, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னதை நமக்கு செய்கிற தேவன். 1 கொரிந்தியர் 15:51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். இந்த வாழுகிற காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸ், அவருடைய அபிஷேகம் பெற்றவர்களாய், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், தெய்வ சத்தம் கேட்கிறவர்களாய், ஆவிலே நிறைஞ்சி கரைத்திரை பிழையற்றவர்களாய் வாழ்கிற நாம அல்லேலூயா ஒரு இமைப்பொழுதிலே அப்படி ஒரு தகுதியாய் இருக்கும்போது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் நியாயந்திருக்க முதலாம் வருகையிலே அவர் வருகையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளுகிற ஆயத்தமுள்ள புத்தி உள்ள பரிசுத்த கன்னிகைகளா, கரைத்திரை பிழையற்றவர்களாக பரிசுத்த ஆவின் துணையோடு காத்திருப்போம் என்று சொன்னால் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மீதி எல்லோரும் கைவிடப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து அல்லேலூயா சோதரம். 1 கொரிந்தியர் 15:52 சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சோதரம். பிரியமானவர்களே, இன்னும் ஒரே ஒரு சின்ன சாட்சியம் மட்டும் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை அறியாது இருக்கிற காலத்திலே பாவம் செய்தோம், கொடுத்த பாவம் செய்தோம். ஆண்டவர் எவ்வளவோ வாய்ப்பை கொடுத்தார் மனம் திரும்பி குணப்படும்படி. எல்லாவற்றையும் அசட்டை பண்ணி நிர்விசாரமாய் வாழ்ந்து எங்கள் லைஃப்பை தொலைத்ததினாலே தேவ கோபத்துக்கு ஆளானோம். கர்த்தர் எங்களை ரட்சிக்கும்படி அருமையான என் மகனை அவர் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஜீவனா பலி என்று சொல்லி. அது அப்படியல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் மனுஷனுடைய சரீரத்தல்ல, ஆத்துமாவை நேசிக்கிற தேவன். நமக்கு உள்ளே இருக்கிற அழிந்து போற ஆத்துமாவை அல்ல, அழிந்து போற சரீரத்தை அல்ல, அழியாத ஆத்துமாய் அது விலையேற பெற்றதாய் இருக்க வேண்டும். அந்த மகனை ஆண்டவரோடு வைத்துக் கொள்வதற்கு காரணம், மீதி இருக்கிற நாங்கள் 2 பெண் பிள்ளைகள், என் மனைவி, நான் 4 பேரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஆத்துமா தப்பிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு ஆத்துமாவை அவருடைய பக்கத்திலே வைத்தார். அப்படி வைத்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை. அந்த மகனை மட்டும் அவர் வைத்துக்கொள்ள நாங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. 5 பேரும் ரட்சிக்கப்படாமலே வாழ்ந்து 5 பேரும் பாதாளத்துக்கு தான் போயிருப்போம், உலக மனுஷர்களைப் போல. அதான் ரட்சிப்பு விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை என் மகனுக்கு கொடுத்து அவனை பரதேசில வைத்து. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு பயங்கர துக்கமாகவே இருந்தது.
சரி, திடீர்னு பிள்ளை மரித்து போனாலும் தேவனுடைய அன்பு தெரியாதபடி எல்லாம் போச்சு, நம்ம இனி தற்கொலை செய்வோம் என்னெல்லாம் நாங்கள் முயற்சி செய்ததெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அந்த தற்கொலை முயற்சியிலே இருந்து எங்களை விடுவித்தார். விடுவித்தது மாத்திரமல்ல, அவர் செய்த காரியங்கள், ரகசியங்கள், அவர் எப்படி என்னென்ன காரணத்துக்காக அந்த மகனை அவருடைய பட்சத்தில் வைத்திருக்கிறார் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக அழகாக என் மனைவிக்கும் எனக்கும் பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி சம்பவம் நடந்தது எனக்கு அன்பானவர்களே, அவன் மரித்த அந்த தரிசனம் என் மனைவிக்கு, அவன் மரித்த இடத்திலிருந்து ஒரு மெழுகுவர்த்தி பரலோகத்துக்கு போகிறது அப்படியே காண்பிச்சு, பரலோகத்திலேயும் என் மனைவியை அழைத்து, பார், உன் மகன் இங்கே தான் இருக்கிறான், நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்யுங்கள், அதன் பிறகு என்னுடைய வருகையிலே நான் உன் மகனோடு வருவேன், பின்பு நீங்களும் எனக்குள்ளே வருவீர்கள், என்னோடு உன் மகனோடு சந்தோஷமாக வாழலாம் என்கிற வெளிப்பாடு. அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. என் மனைவிக்கும் எனக்கும் கொடுத்த தரிசனம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14வது வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. என் மகன் ஆண்டவரை அறியும்படி ரட்சிக்கப்பட்டு தான் அவனை எடுத்தார். கிறிஸ்துவுக்குள், ரட்சிப்புக்குள், பரிசுத்த தேவனுக்குள் இயேசுவானவர் எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், என் மகன் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறான், தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:16 வாசித்து பாருங்கள். அது சொல்லுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், மரித்த என்னுடைய மகன் கிறிஸ்துவுக்குள், இரட்சகருக்குள், இயேசுவுக்குள், பரிகாரிக்குள், அவருக்குள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டதுனால, அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்ததினால முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து வருவார்கள். அந்த 1 தெசலோனிக்கர் 4:17, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து, நாங்கள் இன்னைக்கு பூலோகத்தில் தான் இருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம். என் மனைவி நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அற்பமும் குப்பையும் தூசியும் சாம்பலுமான எங்களுக்கு எத்தனை வெளிப்பாடு! அந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்டு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவ சமூகத்திலே இரவும் பகலும் விழுந்து கடந்து அழுது சபித்து இருதயம் நொறுங்கி வேண்டிக் கொண்டதினாலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு, என் மனைவிக்கு, 2 பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுத்து தேவ ரகசியங்களை, வரப்போற ஒரு மனுஷன் எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அவருடைய சொல்லின்படி கேட்டு பிள்ளைகளுக்கு வரன்களை கொடுத்து ஆசீர்வதித்து இன்னைக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாததுனால பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இருந்தால்தான், நாம் அதன்படி செய்தால்தான் நம்முடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் என்பதற்கு நானும் எங்கள் குடும்பமும் சாட்சியாயிருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கிறது. மரித்து போன என் மகனை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். அந்த விதையானது எழும்பி வரும் என்று நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 35வது வசனம், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். கவனிங்க, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்து, என்னுடைய மனைவி
ஸ்திரீகள் சாக கொடுத்த பிள்ளையை தங்கள் உடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். பிரியமானவர்களே, இழந்து போனதை மீட்கவே தேவகுமாரன் வந்தார். லூக்கா 19:10 நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஸ்திரீகள் சாக கொடுத்த என்னுடைய மகன் மரித்து தேவனிடத்தில் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றார்கள். எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? என்னுடைய மகள், உலகத்திலே வாழ்கிற என்னுடைய மூத்த மகள் இந்துஜா மகளுடைய இரண்டாவது மகன் பெனட் மரித்து போன என்னுடைய மகன் சாயலாக அப்படியே பிரத்யட்சமாய் அதே ஹைட்டு, அதே குணம், அதே பேசு, அதே மூக்கு, அதே எல்லாம் அப்படியே அவனுடைய சாயல். அல்லேலூயா. நான் கூட சில நாள் பெனட்டுன்னு சொல்ல மறந்து சுதன் தான் ஆரம்பத்தில் அழைத்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு அச்சி அடையாளம். எவ்வளவு சந்தோஷமான ஆண்டவர் நமக்கு. இழந்து போனதை மீட்கவே ஆண்டவராகிய தேவகுமாரன் உலகத்திலே வந்தார். ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதே சாயல் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நமக்கு உதவி செய்கிற சர்வ வல்லவருடைய தேவனைத்தான் சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதே சாயல், அதே அப்படியே. அல்லேலூயா. அது உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல், நிறைய பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு கரிசனம், ஒரு வெளிப்பாடு இன்னும் வரல. அந்த மேலான உயிர்த்தெழுதலாகிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவராளர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அந்த அறிவுறுத்தி ஆலோசனை தந்து வழிநடத்தி செமையான பாதையிலே நம்மை போஷித்து பாதுகாக்கிற தேவனை சந்திப்பதற்கு அநேகவருக்கு மனம் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, மேன்மையான உயிர்த்தெழுதல். இந்த மாமிசத்திலே வாழ்கிற நாட்களிலே மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்யாதிருந்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? வியாதி வரத்தான் செய்யும். பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது தான் பலனடைவீர்கள். அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியை குறித்தே எந்தவித கரிசனையும் வெளிப்பாடும் இல்லாமல் இருந்தால் பாதிக்கப்படத்தான் செய்வோம். பாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய மனமில்லாதபடி பாதிக்கப்படுகிறவர்கள் கூட்டம். வியாதி வந்தால் தீராது, பிரச்சனை எப்படி வரும்னு தெரியாது. பிசாசு மறைந்திருந்து கிரியை செய்கிறான். மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டல பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொன்னாலும் அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த தேற்றவராளர், அந்த பிரசன்னத்தை நம்ம உணர எத்தனை பேருக்கு மனம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவி வேண்டான்னு என்னங்க அப்படி ஒரு பிடிவாதம்? கிறிஸ்தவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் யாருக்கும் அதை கொடுக்க, மாம்சமான யாவருக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆவியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பிரியமானவர்களே, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நெருங்கி கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் கர்த்தருடைய வருகையை குறித்து சொன்ன அடையாளங்கள், அற்புதங்கள் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும், தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனும் எழும்புவார்கள். யுத்த சத்தத்தை கேட்பீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். கொள்ளை நோய், இப்படியெல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனம்
நிறைவேறுகிறது. அப்போது நிறைவேறும் காலத்திலே கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட அடையாளங்கள் தெளிவாக, மிக தெளிவாக, மிக மிக உறுதியாக, ஆதாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் உலகத்திலே நடக்க சம்பவங்களுக்கும் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். வார்த்தை ஒரு நாளும் பொய்யாது. வானம் பூமி அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் உறுப்புகள் ஒரு நாளும் அழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து கரைத்திரை பிழையற்றவர்களாய் வாழ்ந்து அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு நன்மை தீமை பகுத்தறிவு தக்கதாக நமக்கு உள்ளே இருந்து நம்மை நடத்துகிற, நம்மை செயல்படுத்துகிற, இந்த வழியில் போ, இந்த வழியில் போகாத, இதை எப்படி செய், பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தந்து நம்ம இருதயத்தை செயல்படுத்துகிற அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியை குறித்து அசட்டையாய் இருப்போமானால் எப்படி நம்ம தப்பித்து கொள்ள முடியும்? தயவு செய்து இருமாப்பாய் இருந்து இருளின் பிள்ளைகளாய் மாறிவிடாதீர்கள். அக்கினி வாயை பிளந்து கொண்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல், முதலாம் வருகை, ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கு முன்னால முதலாம் வருகை, அவருக்கு பிரியமானவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி அப்படியே அப்பிராயசப்படுத்தி அந்த வசனத்துக்கு நடுங்கி, அல்லேலூயா, அதையே யோசித்து சிந்தித்து அவருக்கு பயந்து அவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக முதலாம் வருகையிலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். வேதம் சொன்னது போல 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16, 17, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50, 51, 52 இவைகளின் வசனத்தின்படி அவர்கள் வரும்போது தேவ தூதர்கள் முதலாவது தகுதியாய் இருக்கிற அனைவரும் ஒரு மனம் தொடங்கி மறுமன வரைக்கும் கூட்டி சேர்க்கிற காலம் வரும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள், கல்லறைகள் திறக்கும். பின்பு அவரோடு உயிரோடு இருக்கிற, ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தாலும் அவருக்கு பிரியமானவர்கள் கல்லறை திறந்தப்பட்டு உயிர்த்தெழுவார்கள். அந்த உயிர்த்தெழுந்த தேவனோடு அவர்களும் நிச்சயமாய் நாம எல்லோரும் கர்த்தரை விசுவாசித்து அவர்படி நடக்க இருக்கிற நாம எல்லோரும் நிச்சயமாக எடுத்துக்கொண்டு நித்திய ராஜ்யத்திலே, அந்த முதலாம் வருகையிலே நித்திய ராஜ்யத்திலே தேவனோடு வாழ்கிற ஒரு சந்தோஷ வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக வைத்திருப்பார். கைவிடப்பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? அந்தி கிறிஸ்து காலத்திலே 7 வருஷம் பகிரங்க நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து ராஜ்யம் 7 வருஷம் பூமியிலே அரசாளும். இந்த கிருபை நாட்களைப் போல இராது. தயவு செய்து இந்த கிருபை நாட்களைப் போல இராது. கொடுமைப்படுத்துவார்கள். அந்தி கிறிஸ்து முத்திரையை போடுவார்கள். அது அரசாங்க முத்திரை என்று பெயர் பெற்றப்படும். அந்த அந்தி கிறிஸ்து முத்திரை அரசாங்க முத்திரை என்று சொல்லுகிற அந்த அந்தி கிறிஸ்து முத்திரை இல்லைன்னு சொன்னால் வாங்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்யும். பல வழிகளில் நெருக்கப்படுவோம். அரசாங்க முத்திரையை நீ பெற்றுக்கொள். அரசாங்க முத்திரை என்பது 666 666. அந்த 666 போட்டால் நிச்சயமாக பாதாளத்தின் அடையாளங்கள் தப்பித்து கொள்ளவே முடியாது. அதனால் முதலாம் வருகையிலே முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடையவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தர் சொன்னது போல நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அந்த முதலாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வருகையிலே பங்கடைகிறவர்களாக வாழ்ந்து நம்ம நித்திய ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விட்டு விடாதீர்கள். இந்த நாராயண வடிவுக்கு என்ன தெரியும்னு சொல்லாதீர்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இன்னும் போல பைத்தியமானவர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படியாய்ப்பட்ட பைத்தியமானவர்களுடைய பிரசங்கத்தினாலே அநேகவரை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஜெபிப்போமா? உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு அசட்டை காணாதபடி உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு மாமிசத்தில் வாழ்கிற காலத்திலும் வாழ்ந்து இன்மையிலும் மறுமையிலும் அவரோடு இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை, உயிர்த்தெழுந்த ஆவியானவரை குறித்து தெளிவாக வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம்.
சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த சத்திய வசனத்தை விட்டு விடாதபடி, ஒருவேளை இந்த டிவி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவியானவர் நமக்கும் செய்வார். அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம் என்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கேட்கிற, பார்க்கிற, உணர்கிற, வேண்டுகிற, ஆசைப்படுகிற எல்லோருக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென்.